எனக்கு 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 அன்பானவர்களே, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். நாளில அந்த 34ஆம் சங்கீதத்துல ஒரு 7 முறை எனக்கு செய்கிறார். என்னவெல்லாம் தேவன் இந்த நாளில் உனக்கு செய்ய விரும்புகிறார்? 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆங்கிலத்துல he heard me. எனக்கு செவி கொடுக்கிறவர். அன்பு தேவ பிள்ளையே, இந்த பூமியில பிள்ளைகள் செவி கொடுப்பதில்லை, உலகம் செவி கொடுப்பதில்லை, அநேக மனைவிமார்கள் செவி கொடுப்பதில்லை, தலைவர்கள் செவி கொடுத்து கேட்பதே இல்லை. உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய கண்ணீர் செவி கொடுப்பு கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. அரசியல்வாதிகளும் இல்லை, ஆன்மீகவாதிகளும் இல்லை. நீங்க எத்தனையோ பேர் சொல்ல முடியாத மன அழுத்தங்கள், மனபாரங்கள், இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? நான் அவரை தேடினேன். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் தேடல் ஒரு நாள் வீணாகாது. உன் தேடல் ஒரு நாளும் பயனற்று போகாது. உன் தேடலுக்கு நிச்சயம் பயன் உண்டு, பலனும் உண்டு, பலனும் உண்டு. அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த பூமியிலே யார் செவி கொடுக்கிறார்கள் இல்லையோ, எத்தனையோ பேர் இந்த முதியோருடைய அந்த கூக்குரல், அழுகையின் கூக்குரல் செவி கொடுப்பதே இல்லை. நேற்று கூட ஒரு பேட்டியிலே வாசித்தேன். ஒரு பிரபல திரைப்பட ஒரு டைரக்டர், அவருடைய பலவீனங்களுக்கு மத்தியில அவர் எவ்வளவு பேர் குரல் கொடுத்தாராம். ஒரு பெரிய திரைப்பட நடிகர், அவர் பார்போற்று நடிகர். அவருடைய பலவீனத்தின் மத்தியில ஒரு நாள் படுக்கையில அவர் குரல் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டுகிறார், ஒருத்தர் கூட வரலையா. அதை அவரே சொல்லுகிறார் தன் மரண வாழ்க்கை முடிவுகளை. ஒரு பிரபல நடிகர். அப்படியா யோசித்து பாருங்க, எவ்வளவு பிரபலங்கள், பார்போற்றும் உலகம் போற்றும் ஒரு பெரிய ஜாம்பவான். ஆனால் அவர் அந்த படுக்கையில் இருக்கும் போது வழியினால், நெஞ்சு வழியினால் துடிக்கிறார். எவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்கிறார், வீட்டுல பேரை சொல்லி ஒருத்தர் வரல. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும் அவர் ஆத்திரமாய் உங்களை தப்புவிப்பார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும் உன்னை ஆத்திரமாய் தப்புவிக்கிறவர் கர்த்தர். இரண்டாவது அந்த வார்த்தை அதே 4ஆம் வசனத்துல, அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். என் செய்தி என்னவென்றால், என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும், வியாதியின் பயம், எதிர்காலத்தின் பயம், மரண பயம், வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியங்களும்